இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 1 நூல்வெளி பற்றிய வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 21 வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 21 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இயல் 1 உள்ள நூல்வெளி ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த எக்ஸாம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி, ஈரோடு தமிழன்பன் அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? ஈரோடு தமிழன்பனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? ஆன்சர் வணக்கம் வள்ளுவ. ஆன்சர் வணக்கம் வள்ளுவ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈரோடு தமிழன்பன் அவர்களின் வணக்கம் வள்ளுவ நூலானது சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு? ஈரோடு தமிழன்பன் அவர்களின் வணக்கம் வள்ளுவ என்ற நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு? ஆன்சர் 2004ஆம் ஆண்டு. ஆன்சர் 2004ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈரோடு தமிழன்பன் அவர்களின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் எது? ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் எது? ஆன்சர் தமிழன்பன் கவிதைகள். ஆன்சர் தமிழன்பன் கவிதைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பூவின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஒரு பூவின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வணக்கம் வள்ளுவ தமிழன்பன் கவிதைகள் என்ற நூல்களை எழுதியவர் யார்? வணக்கம் வள்ளுவ தமிழன்பன் கவிதைகள் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட், ஹைக்கூ, சென்ட்ரியு, லிமரிக்கு என புது புது வடிவங்களில் கவிதைகளை தந்தவர் யார்? ஹைக்கூ, லிமரிக்கு, சென்ட்ரியு ஆகிய புது புது வடிவங்களில் கவிதைகளை தந்தவர் யார்? ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈரோடு தமிழன்பன் அவர்கள் என்னென்ன வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார்? ஈரோடு தமிழன்பன் அவர்கள் என்னென்ன வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார்? ஆன்சர் ஹைக்கூ, லிமரிக்கு, சென்ட்ரியு. ஹைக்கூ, சென்ட்ரியு, லிமரிக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்ற முன்னுரையை கொண்ட நூல் எது? ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்ற முன்னுரையை கொண்ட நூல் எது? ஆன்சர் தமிழ் ஓவியம். ஆன்சர் தமிழ் ஓவியம். எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட், ஈரோடு தமிழன்பன் அவர்களின் நூல்கள் என்னென்ன மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஈரோடு தமிழன்பன் அவர்களின் நூல்கள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம். இந்தி, உருது, மலையாளம் மற்றும் ஆங்கிலம். நெக்ஸ்ட், ஈரோடு தமிழன்பன் எத்தகைய வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டுள்ளார்? ஈரோடு தமிழன்பன் எத்தகைய வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டுள்ளார்? ஆன்சர் கவிதை மற்றும் சிறுகதை, புது கவிதை மற்றும் சிறுகதை. நெக்ஸ்ட், ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் என்ன? ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஜெகதீசன். ஆன்சர் ஜெகதீசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் தூது இலக்கியம். ஆன்சர் தூது. நெக்ஸ்ட், தமிழ் விடு தூது எனும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலாக பதிப்பித்தவர் யார்? தமிழ் விடு தூது எனும் சிற்றிலக்கிய நூலை 1930ஆம் ஆண்டு முதலில் பதிப்பித்தவர் யார்? ஆன்சர் உ.வே. சாமிநாதர். ஆன்சர் உ.வே.சா. நெக்ஸ்ட், தமிழ் விடு தூது என்னும் நூலானது எந்த இலக்கிய வகையை சார்ந்தது? தமிழ் விடு தூது எனும் நூலானது எந்த இலக்கிய வகையை சார்ந்தது?
ஆன்சர் சிற்றிலக்கியம். ஆன்சர் சிற்றிலக்கியம். நெக்ஸ்ட்டு தமிழ் விடு தூது நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் விடு தூது நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஆன்சர் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நெக்ஸ்ட்டு தமிழ் விடு தூது நூலை பதிப்பித்தவர் யார்? தமிழ் விடு தூது நூலை பதிப்பித்தவர் யார்? ஆன்சர் உவேசா என்கின்ற உவே சாமிநாதர். ஆண்டு 1930. உவேசா என்கின்ற உவே சாமிநாதர் ஆண்டு 1930ஆம் ஆண்டு பதிப்பித்தார். நெக்ஸ்ட்டு தமிழ் விடு தூது நூல் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு. தமிழ் விடு தூது நூலை உவேசா அவர்கள் பதிப்பித்த ஆண்டு. ஆன்சர் 1930ஆம் ஆண்டு. ஆன்சர் 1930ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட்டு தூது என்பதன் வேறு பொருள், வேறு பெயர். தூது என்பதன் வேறு பெயர். ஆன்சர் வாயில் இலக்கியம் மற்றும் சந்து இலக்கியம். வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். நெக்ஸ்ட்டு சங்க இலக்கியம் எத்தகைய பாவால் இயற்றப்பட்டது? சங்க இலக்கியம்ல சந்து இலக்கியம். சந்து இலக்கியம் எத்தகைய பாவால் இயற்றப்பட்டது? இதில் சங்க இலக்கியம் இல்லை, இந்த கொஸ்டின் வந்து தப்ப. சந்து இலக்கியம் எத்தகைய பாவால் இயற்றப்பட்டது? ஆன்சர் கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது. ஆன்சர் கலிவெண்பா. நெக்ஸ்ட்டு தமிழ் விடு தூது நூலில் உள்ள மொத்த கன்னிகளின் எண்ணிக்கை. தமிழ் விடு தூது நூலோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இந்த நூலில் உள்ள மொத்த கன்னிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 268. ஆன்சர் 268. நெக்ஸ்ட்டு தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர்பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமையாக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு பாடப்படுவது எது? தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர்பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு பாடப்படுவது எது? ஆன்சர் ஆன்சர் தூது. தூது இது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. மொத்தம் 96 வகை சிற்றிலக்கியங்கள் உண்டு. அதில் ஒரு வகை தான் தூது. அவ்வளோதான். நம்ம 21 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 21 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.